கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் தியானம் செய்வ சத்தியம் எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் நமக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கினா தான் தேவன் நமக்குள்ளே என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் நினைக்கிறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் அதிகமாக தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நடந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்மை குறித்து நாம் இன்னைக்கு வரைக்கும் சரியாக ஒருத்தரும் நினைக்கவே இல்லை. நம்மளை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. நாம் யாருன்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம நினைக்கணும், முதல்ல யோசிக்கணும், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினைக்கணும். இந்த நினைவுகள் தான் தேவன். தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், ஒன்றை பார்த்து நினைக்கிறவர் அல்ல, ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கினவர். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், நினைவுகளால் நிறைந்தவர் தான் தேவன். அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் நாம் ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செஞ்சிட்ட பிற்பாடு தேவன் நம்ம எதற்காக படைத்தார், எந்த நோக்கத்திற்காக படைத்தார் என்பதை மறந்துவிட்டோம். நம்மளை குறித்து தேவன் எந்த நோக்கத்திற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் இன்னும் நினைக்கவே இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுது? ஆமென். என்னை குறித்து தேவன் எந்த நோக்கத்திற்காக என்னை சிருஷ்டித்தாரோ அல்லது எனக்குள்ள என்ன வல்லமை இருக்கிறதோ, நான் எப்படி ஆக வேண்டும் என்று இன்னும் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா என்னை சிருஷ்டித்தவருக்கு தான் முழு அதிகாரமும் உண்டு, முழு வல்லமையும் உண்டு. என்னை குறித்து பூர்ணமான அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஆமேனா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டுகிறதற்கும் அதிகமாய். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நல்லா உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவரே நிச்சயமாக உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம சாதாரணமாக தான் ஆரம்பத்தில் இட போட்டிருப்போம், சாதாரணமாக தான் ஒவ்வொரு காரியத்தையும் நினைச்சிருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை உயர்த்தும் போது, நீங்கள் சின்ன சின்ன விஷயம், உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது மார்க்ஸ்லாம் வரும். எனக்கெல்லாம் இந்த மார்க் வருமா, நல்லா இதை எடுப்பானா, நல்லா இந்த கிளாஸ் நான் போவேனா அப்படின்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஷாக்காக இருக்கும் அந்த மார்க். ஐயோ எனக்கு இவ்வளோ மார்க் வந்திருக்குது. அந்த மாதிரி எத்தனை பேர் ஷாக் ஆனீங்க? அந்த மாதிரி பயங்கர ஆச்சரியமாக, நம்ம படிப்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை நமக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை ஸ்தலத்தில் கூட பாருங்கள், ஏதோ ஒரு வேலை கிடைச்சா, சின்ன வேலை கிடைச்சா நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி போயிருப்போம். பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் எங்களை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சிருப்பாரு. ஆமென். நம்ம நினைச்சது கொஞ்சம்தான், ஆனால் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை. அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை. நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. நீங்க நான் அல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த வல்லமை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் அசைகிறவர். அதாவது சொல்லப்போனால் அவர் அசைவில்லாதவர் என்று சொன்னால் அவர் மாத்திரமா, அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் அதரிசனமானவர். அவருக்கு முன்பதாக ஒரு பொருள் அசையணும்னா அசைவில்லாதவர் அசைந்திருக்க வேண்டும், அதாவது மரித்திருக்க வேண்டும். அவருடைய மரணத்தினால மட்டும்தான் எல்லாமே அசையும். நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்குள்ள நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெயம். ஆமெனா. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர் பிதாவாகிய தேவன். ஆமென். நல்ல மைண்டில் வச்சுக்கணும். தேவன் மனிதனுடைய அந்த ஒரு வாழ்க்கையில் அவர் இடைபட விரும்புகிறார். இடைபட விரும்பித்தான் மனிதனை சிருஷ்டித்தார். மனிதனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அவரே. என்னைக்கு ஒரு மனுஷன் இதை கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் கிறிஸ்தவன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நான் அசைகிறேன். நான் இந்த அசைவை பற்றி பல முறை பிரசங்கம் பண்ணியாச்சு. ஆனால் இன்னைக்கு தயவு செய்து இப்போ நம்ம ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக நம்ம பண்ணுற பிரசங்கம் எல்லாம் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு நம்ம ஆராய்ச்சினா என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த ரிசல்ட்டை கொண்டு வரோம். இப்போ நம்ம அவ்வளோதான். இந்த அசைவுனா என்ன, அழகுனா என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம பல முறை பார்த்தாச்சு. இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன சொல்கிறா தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஏனென்றால் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தது எல்லாமே அதிகம்தான். ஆமேனா? அதிகம்தான். சொல்லுங்கள், அதிகம் தான் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தட்டை பார்ப்போம். எனக்கு குறைவாக இருக்குதா, இல்லை அங்கெல்லாம் நிறைய அதிகமாக சாப்பாடு இருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாகவே எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. ஆமேனா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் உணர்ந்து சொல்கிறீங்க? ஆமாண்டவர், எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதுதான் அவருடைய சித்தம். ஆமேனா? நம்மை குறித்த தேவ சித்தமே இதுதான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த உணர்வு யாருக்குள்ள இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் இந்த வல்லமையை கண்டுபிடிச்சிட்டாங்களோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. நீங்கள் எப்படின்னா நினச்சிக்கங்க, நான் உண்மையாக என் மனசார நினச்சிருக்கிறேன். என் மனசார நினச்சி எனக்கு ஒரு மனைவி கிடைச்சதுன்னா என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதுன்னு நான் உண்மையாக நினச்சிருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கை இப்போ அமைந்திருக்கிற இந்த வாழ்க்கை என்னுடைய பலத்துக்கு மிஞ்சினது. இந்த வாழ்க்கை எனக்கு அதிசயமாக இருக்கிறது. யார் ஒருவர் இந்த வல்லமையை, எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை, எனக்குள்ளே ஏதோ ஒரு வல்லமை கிரியை செய்து அந்த வல்லமை என்னை எப்படி நடத்துதுன்னா, நான் ஒன்று நினைக்கிறேன், நினச்சி அந்த வாழ்க்கையை வேண்டுகிறேன். ஏன்னா நினைவுகள் தான் வழியாகும், நினைவு தான் வாழ்க்கையாகும். நம்ம நினைவு இருக்கிற நினைவு, தாட்ஸ், திங்கிங், அது தேவ சாயல், அதுதான் நம்முடைய வழி ஆகும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற இந்த வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் நீங்கள் இந்த செய்தியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கூட, இல்லை நல்லா உங்களுக்கு நல்லா பவர் இருந்துச்சு, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, உண்மையிலேயே என் வாழ்க்கை அப்படி தான் அமைஞ்சிருக்குதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் தேவன் மனுக்குலத்தின் மேலே அவரை பாராட்டியிருக்கிற கிருபை எப்படிப்பட்டதுன்னா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நேற்று வரைக்கும் அவன் மாடு மேய்ச்சிருந்தாயா, நேற்று வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் தெருவில் வீதியில் கிடந்தாயா, திடீர்னு அவனை பார்த்தா வேற மாதிரி இருக்கிறானாயா இன்னைக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா சிப்காட் இப்போ நிறைய வந்துருக்கு. நேற்று வரைக்கும் மாடு மேய்ச்சிக்கின்னு பால் கறந்து ஊற்றிக்கின்னு ஒன்றுமே அடுத்த சாப்பாட்டு கூட ரொம்ப கேள்விக்குறியாக இருந்தவங்கலாம் இன்றைக்கி கோடீஸ்வரங்க. எத்தனை பேர் கண்ணில் பார்க்குறீங்க? இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் தேவன் மனிதனை எப்படி நடத்துகிறாருன்னா, அவன் நினைவுகளுக்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கிறார். இதுக்காக நிச்சயமாக கரணத்தில் மகிமைப்படுத்தணும். பாருங்க, ஒரு மறைமுகமாக ஒன்று சொல்கிறேன். அவன் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன் ஒரு காலத்தை எப்படி இருந்தான், அவன் மாடு மேய்ச்சிருந்தான். அவன் இன்னைக்கு இந்த கம்பெனிலாம் வந்ததும் இன்னைக்கு பயங்கரமான கோடீஸ்வரன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி சொல்லுது. இதுதான் நம்முடைய தேவன். ஒன்று புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாத்திரமல்ல, சபையில் இருக்கிறவனுக்கும் உலகத்தில் இருக்கிற என்ன வித்தியாசம் தெரியுமா? இந்த வல்லமையை கண்டுபிடிக்காம நான் சொல்கிறவன் உலகத்தான். இந்த வல்லமையை கண்டுபிடிச்சி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்கிறவன் கிறிஸ்தவன். ஆமென், ஆமென். இப்போ நீ உள்ளே வந்துட்டேனாக்கா, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இந்த வல்லமையை உணர்ந்தவனால துதிக்காமல் இருக்க முடியாது. உள்ளே வந்து கையை தட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பயங்கரமான துதி இருக்கும். இந்த வல்லமையை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த நன்மையை அனுபவிப்பதற்கு என் ஆண்டவரை நான் எல்லளவும் தகுதி இல்லாதவன் என்கின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பு கொடுத்தல். அவர் அசைவில்லாதவர், அவர் அதரிசனமானவர், அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். என்னைக்கு தேவன் மனிதனை சித்தம் கொண்டாரோ அன்னைக்கு அவர் அடிக்கப்பட்டாரே, அந்த வல்லமை தான் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கிரியை செய்து. எத்தனை புரிஞ்சு போச்சு? நான் கவனிங்க, இப்போ நான் அசைறேன் இல்லையா, தண்ணி எடுத்து குடிக்கிறேன் இல்லையா, இது மாத்திரமல்ல, இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும், என் வாகனமாக இருக்கட்டும், என் வீடாக இருக்கட்டும், எந்த நான் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், எல்லா நன்மையும் நான் அனுபவிப்பதற்கு காரணம் எனக்குள்ளே கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. அந்த வல்லமையின்படியே ஆகட்டும் என்று என்னை ஆசீர்வதிக்கிற என் பிதா. ஆமெனா? எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமைப்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அந்த மகிமையின் தேவன், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கே சபையில். ஆமென். எங்க எங்க சபைக்கு ஏன் வர தெரியுமா? நல்லா கவனிங்க. சபை கிறிஸ்து, சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய மன மகிழ்ச்சியினால் நிறைந்தவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவனுடைய மகிமையில் நிறைந்தது தான் சபை. ஆமெனா? இப்போ சபைக்குள்ள வந்தாவே, சபைக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னாக்கா அவ்வளவு மன மகிழ்ச்சி இருக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு நமக்கு துக்கம் வருது, பயம் வருது தெரியுமா? ஐயோ என்னால் முடியலையே, இந்த என்னால் முடியலையே, இந்த நீ உனக்கு அந்த எண்ணம் உள்ள வந்துருச்சுனாவே உன்னால் சந்தோஷமா இருக்க முடியாது, உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த வல்லமையை நீ என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறோமோ, எனக்குள்ள கிரியை செய்கிற இந்த வல்லமை, இந்த நன்றி உணர்வு, இந்த நன்றி உணர்வு, ஆண்டவரே இன்னைக்கு நான் அனுபவிக்கிற இந்த நன்மைக்கு கொஞ்சம் கூட நான் தகுதி இல்லைப்பா, எல்லாம் உங்கள் வல்லமை ஆண்டவரே. என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் வீடு, என் சொத்து, எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் கற்பனைக்கு எட்டாதது ஆண்டவரே, என் நினைவுகளுக்கு எட்டாதது ஆண்டவரே என்கின்ற எண்ணம் என்னைக்கு உள்ள வருதோ அன்னைக்கு சபையில் துதி உண்டாகும். உன் மனசு அவ்வளவு கம்பீரமாய் துதிக்கும், பாடும். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமெனா? எத்தனை பேர் மனசில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? அந்த சந்தோஷத்தை யார் தான் கொடுக்க முடியும்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த ஜெயங்கொண்ட வல்லமை, அந்த வல்லமை தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிரியை செய்கிறது. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த வல்லமை கிரியை செய்கிறது. எந்த வல்லமை? இயேசு கிறிஸ்துடைய அன்பின் வல்லமை. இந்த அன்பின் வல்லமை நாம் உணர்ந்தால் மாத்திரம்தான் தேவனுடைய அன்புக்குள்ளே போக முடியும். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நம்ம 20 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 20 இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா 18 வாசிக்க பார்க்கலாம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவினுடைய அன்பு சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னது என்று உணர்ந்து, எல்லாரும் சொல்லுங்களேன். என்ன பண்ணணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்? நான் இப்போ தான் சொல்கிறேன். இப்போ உதாரணம் சொல்கிறேன். அம்பானி இந்தியாவில் மாத்திரமில்லை, ஆசியாவிலே பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்லாம் வந்தவர். சரி, அவருக்குள்ள அவ்வளோ சொத்து என்கின்ற அந்த ஒரு அசைவு ஏற்படுகிறது. அந்த அசைவுக்கு காரணம் யார்? அவர் நினைக்கிறார், எனக்கு இவ்வளோ சொத்து வரணும்னு நினைக்கிறாரு, வருது. அப்போ இவர் நினைப்பதற்கும் இவர் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற, அவருக்குள்ளும் கிரியை செய்கிறவர் யாருடைய வல்லமை? கிறிஸ்துவினுடைய அன்பு. ஆமெனா? மனிதனை தேவன் நினைத்தார், மனிதனால் ஒண்ணுமே செய்ய முடியாது, மனுஷன் மாம்சமானவன். ஆனால் ஆவியா இருக்கிற தேவன் அவர் அடிக்கப்பட்டார் பாருங்க. அன்பு, அதுதான் அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னது. ஆமென், ஆமென். இன்னது என்பதை உணர்ந்து, அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த நினைவுகள், நல்ல கவனி. என் நினைவுல என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு வந்துருச்சுன்னா துதி உண்டாயிடும். சபை தேவனுடைய, எருசலேம் சபை தேவனுடையது.
சதா காலம் அவர் போய் துதிக்கணும்னா, நல்ல கவனி, என் வழிகள், என்னுடைய நினைவுகள், என் வழிகளை நான் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு, அறிவுக்கெட்டாத இந்த அன்பு, அறிவுக்கெட்டாத, என் அறிவுக்கு அப்பாற்பட்ட, என் நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட என் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வரணும். இதுதான் என் மேல வச்சிருக்கிற அன்பு, கிறிஸ்துவின் அன்பு இது அப்படின்னு என்னுடைய சுயாதீன சித்தத்தில் நான் இப்ப கொடுக்கணும். இப்ப சகல பரிசுத்தவான்களோடும் கூட, ஆக சகல பரிசுத்தவான்கள் என்பது நமக்கு முன்பதாக கடந்து போன பிதாக்களை நம்ம பார்க்கணும். இப்போ நாம் நேராக வந்துட்டு என்னடா உபதேசம் பண்ணுறீங்க, என்ன உபதேசம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம டிபிஎம் உடைய உபதேசம் நம்முடைய உபதேசம். ஆமேனா? ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் என்னை டிபிஎம் சபைகளை கொண்டு போனார். அங்கே இருந்த பரிசுத்தவான்கள் என் தலைமையில் கை வச்சு சோமன்னாங்க. அவருடைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 20 நியாய தீர்ப்புகள் புத்தகத்தை நான் வாசிச்சுட்டு அப்படியே கை கால் நடுங்குச்சு எனக்கு. அதில் தான் நான் தொடப்பட்டேன். அவருடைய உபதேசங்கள், அதுக்கப்புறம் ஆசிரிப்பு கூடாரம், அப்புறம் கடைசி காலத்தை குறித்து, அந்தி கிறிஸ்துவை குறித்த அநேக கேள்விகள், அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து அநேக விளக்கங்களை, இதெல்லாம் வாசித்து தான் நான் தெளிவடைந்தேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன். என் பிதாக்களுடைய, அவர்கள் தான் பரிசுத்தவான்கள், அவர்களுடைய பாதையை பின்பற்றி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமேனா? இப்பொழுது நாம் அந்த உபதேசத்தில் வந்திருக்கிற பெருங்குடி சபையோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கிறோம். அவர்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுவோமா? அப்போ ஏதோ தனிப்பட்ட ரீதியில் நம்ம வந்தோன்னா புரியாது இந்த அன்பு. இப்போ என்ன செய்யணும்னா, சகல பரிசுத்தவான்களோடும் கூட, பிதாக்களோடு கூட, பிதாக்கள் நமக்கு முன்னதாக ஒரு பிதாக்கள் இருக்கணும், வழிகாட்டுற பிதாக்கள் இருக்கணும், அவர்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பை உன் நினைவுகளில் கொண்டு வரணும். உன் நினைவுகள், நல்ல மாம்ச நினைவுகள் இருக்கு இல்லையா, இந்த மாம்ச நினைவுகளில் நம்முடைய நினைவுகள் அப்படியே ஓரம் கட்டிட்டு, கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பதை உணர்ந்து, நம்ம அறிவு சொல்ற உணர்ந்து, அந்த உணர்வு தான் நினைவுகள். என் நினைவுல அவர் வந்துட்டார்னா சபையில துதி உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் பிதாவாகிய தேவனை என்னுடைய மனதில் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அப்பா, இன்னைக்கு நமக்குள்ள திருப்தி இல்லாமல் இருப்பதுக்கு காரணம் அப்பாவுடைய அன்பு உணராமல் இருப்பது. நான் எவ்வளவு வேணும் இந்த நன்மைக்கு நான் தகுதி இல்லை. என் வாழ்க்கை எடுத்துங்க, நான் என்னைக்கும் மண்ணோட மண்ணா மக்கி போயிருக்கணும். இன்னைக்கு நான் செத்துருந்தேனாக்கா எனக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? 24-25 வருஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை தூக்கி நிறுத்தி அவர் நாமத்துக்கு மகிமை கொண்டு, எனக்கு எவ்வளவு தகுதி இல்லை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என் அறிவுக்கு எட்டாத ஆசீர்வாதம் இது. எனக்கு இந்த உணர்வு மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா, எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் உன் மனசு உடையவே ஒரு தேவன் கேட்கறது மனசை. இந்த எருசலேம் இதுதான் அவர் வீட்டில் இருக்கிற சிங்காசனம் தான் நம்முடைய மனது. இங்க துதி உண்டாக வேண்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லமை, அந்த வல்லமை, அந்த அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க, அறிவு கெட்டாத அந்த வல்லமை. எல்லாரும் சொல்லுங்களேன். கவனிங்க, அது என்ன அறிவு கெட்டாத அந்த வல்லமை? இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது நிறைய உலக நாடுகள் என்ன செய்யணுனாக்கா, இப்போது டெக்னாலஜியில் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஒவ்வொரு நாடுகளும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டெக்னாலஜியில் வளர்ந்துருந்தால் தான் தங்கள் நாட்டை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி இல்லைனாக்கா அநேக சக்திகள் அவர்களை அழிப்பதற்கு வருவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னாக்கா, இன்னொரு நாட்டில் இருக்கிற டெக்னாலஜியை இந்த நாட்டில் இருக்கிறவங்க கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா தெரியும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு F-35 ஒரு ஜெட் விமானம் இருக்குன்னு வச்சுங்களேன். F-35 ஜெட் விமானத்தை இப்போ இஸ்ரேல் வச்சுருக்குறாங்க. இப்போ அது அவங்க அமெரிக்கா கொடுத்தது. அவங்க என்ன பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இந்தியா வருதுன்னு வச்சுக்க, இந்தியா அதை வாங்குறாங்கன்னு வச்சுக்க, வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அந்த F-35 ஜெட் விமானத்தை தயாரிப்பதற்கான அந்த அறிவு அவங்களுக்கு வரணும்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ரிவர்ஸ் என்ஜினியரிங். ரிவர்ஸ் என்ஜினியரிங் வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஜெட் விமானத்தை அப்படியே பாடியிலிருந்து அந்த என்ஜின் வரைக்கும் பீஸாக அப்படியே கழட்டுவாங்க, அப்படியே எடுத்து மாட்டுவாங்க. இப்போ நேற்று நம்ம ஜீவன் என்ன பண்ணா, அந்த கீபோர்டு, அது ஓட்ட கீபோர்டு 500 ரூபா கொடுத்து ஜான் எங்கே வாங்கியிருந்தாரு. அத்தையும் என்ன பண்ண என்னமோ பண்ணியான், கடைசியில் ஒர்க் ஆகலை. நான் பார்த்தேன், அப்படியே ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணியிருந்தான். நேற்று நான் தியானம் பண்ணி கொண்டே இருந்தேன், அது அப்படியே வந்துச்சு. கவனிங்களேன், ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணிக்கின்னு
அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பிரிச்சுட்டு, சொல்லப்போனால் நம்ம பாஷை சொன்னால் பிரித்து மேய்ஞ்சி அப்படியே இது பிரிச்சுட்டு அப்படியே அசம்பிள் பண்ணணும். இதுக்கு பார்த்தா ரிவர்ஸ் என்ஜினியரிங். இப்போ சபைக்குள்ள இப்போ ஆண்டவர் என்ன சொல், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லமை, இது தேவன் தான் நமக்கு கொடுப்பார். இப்போ மனிதனை குறித்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் உள்ள போனோம். உள்ள ஏதேன் தோட்டத்துக்கு போயிட்டு பாடியிலிருந்து, சோல்லிருந்து, ஸ்பிரிட்லிருந்து முன்னாடி தேவன் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி படைச்சாரு, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பாவம் செஞ்ச போது என்ன நடந்துச்சு, பாவத்துக்கு பின்னாடி என்ன, அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போயிட்டு கேவலமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமேனா? நான் என் பார்வைக்கு நான் நீசனும் என் பார்வைக்கு நான் அர்ப்பணமாக இருக்கிறேன். உள்ள நீ என்ன நினைக்கிற, இந்த அசைவுக்கு என்ன காரணம், இப்படிப்பட்ட செய்கைக்கு என்ன ரீசன், இதனுடைய பின்புலம் என்ன, அப்படியே ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணணும். சபைகள் இன்னைக்கு என்ன செய்யணும்னா ஆவியாத்ம சரீரத்தை அப்படியே ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணணும், பிரித்து மேயணும். என்ன நடந்துச்சு உள்ள, அது பார்க்கும்போது கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தார்னா பலனை கொடுக்கும். அடிக்கடி சொல்லுவேன், நான் பேசினா உங்களுக்கு விழிப்பு ஏற்படணும், வலிக்கக்கூடாதுன்னு. வலி வந்துச்சுன்னாக்கா அது மாம்ச வேலை செய்யுது, விழிப்பு வந்துச்சுன்னா பரிசுத்த கிரியை செய்கிறாருன்னு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அறிவுக்கு எட்டலை F-35 ஜெட் விமானம், அந்த அறிவை நம்ம வரணும்னாக்கா ரிவர்ஸ் என்ஜினியரிங் வரணும். அப்படியானால் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த ஆதாம் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டார், இந்த மனிதனை குறித்த தேவ நோக்கம் என்ன, கல்வாரி சிலுவையில் தேவன் எப்படி இதை மீட்டார், கிறிஸ்து இயேசு ஏன் பலியாக வேண்டும், அறிவு கெட்டாத அந்த அன்பு, கல்வாரி அன்பை நீ உணர்ந்து கொள்ள வல்லமை உடனாக இருக்க வேண்டும். அப்படி நீ உணர்ந்து நீ உள்ள வச்சினாத்தான் உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு தான் இந்த உலகம் இயங்கிறதுக்கே காரணம். சூரியன் இயங்க முடியாது பிதாவாகிய தேவனுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் அவர் பர்ஃபெக்ஷன். அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எதுவுமே அசையாது. ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார், அவர் அடிக்கப்பட்டார். கிறிஸ்துடைய வளர்ச்சியில் தான் எல்லாம் அசைகிறது. எப்பா தயவு ப்ளீஸ், நான் நெக்ஸ்ட் லெவல் நிறைய போனோம், இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. நீ சோறு தூண்டிய, நீ போய் உழைக்கிறியே, நீ ஏர் ஓற்றிய, இந்த அசைவு எனக்குள்ளே கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் சபை. இன்னைக்கு ஏன் நிறைய பேருக்கு வலிக்குது, மனசில் வலிக்குது, வலி ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வல்லமை உணரல. அவங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது இந்த வல்லமை தான், ஆனால் இந்த வல்லமையை உணரவில்லை, அந்த உணர்வு இல்லை. இப்போ ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன். நான் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சு பார்க்கும்போது நான் ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ண பரிசுத்த அவனை பலப்படுத்தினார். உள்ளே போயிட்டு அடி ஆழ் மனசு வரைக்கும் உள்ளே போயிட்டு என்ன உட்காந்துங்குது என் மனசுக்குள்ள பார்த்தா கேவலமாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பார்த்தா கிறிஸ்து இயேசுவினுடைய இந்த உயிர்த்த இந்த வல்லமை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குச்சு. ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லாத்தையும் மகிமைப்படுத்துச்சு. கிறிஸ்து இயேசுன்னு ரத்தம் அப்படியே மகிமைப்படுச்சு. பச்சை பேசும். யாரால முடியும் அதெல்லாம்? அவருடைய பலன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவருக்கு நோக்க சபை எருசலேம், அவருடைய நோக்கம் டார்கெட் எருசலேம். எருசலேமை சியோனிலே, அந்த சியோன் பர்வதத்திலே ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து இயேசு என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக அவர் ஆளுகை செய்ய வேண்டுமேனால் மணவாட்டி சபை எருசலேம் அவருக்கு தேவை. சபை, அவர் தான் சபைக்கு தலை. அவரே மரித்தோரிலிருந்து முதற் பேரு, மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்த முதற் பேரு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரு. கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம், கொலோசியர் நிருபம் 1 அதிகாரம் 17 வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றிற்கும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லுங்க, அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும். எல்லாம்னா நேது நீங்க அனுபவித்த எல்லாமே அது அடங்கும். இந்த பிரபஞ்சமே, இந்த சகலமுமே அவருக்குள் அடங்கும். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள், எல்லாம். அந்த அன்பை புரிஞ்சிக்க முடியுமா? என்ன ஆண்டவரே, என் மனசு ஒன்று நினைக்குது, என் மனசு நினைச்சு நான் வேண்டேன், அதுக்கு அதிகமாக தான் நடக்குது. அப்போ என்ன நடக்குதுங்க? வாசிக்க போகலாம்.
எல்லாம் அவருக்குள் நிலைக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலை. அவர் தான் தலை. ஆமேனா? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்க பார்க்கலாம். இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இப்போ பாடி செயல்படுது, நினைவுகள் எங்கிருந்து வருது? இங்கிருந்து வருது. நான் சொல்கிற கவனிங்க, கிறிஸ்து இயேசுவை உங்கள் நினைவுகளை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி உன் மனசு வலிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீ தடுமாறுறதுக்கு என்ன காரணம்? ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். நீங்கள் உன்னையும் சிலுவை வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். கிறிஸ்து இயேசுடைய அந்த கல்வாரி அன்பை வச்சு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். ஏன் நான் பலமுறை சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் நான் பொறுப்பேற்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்த ஒவ்வொரு அடிக்கும், அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும், அவருடைய ஒவ்வொரு அசைவையும் மகிமை, அவருடைய ஒவ்வொரு அசைவுக்கும் நாம் பொறுப்பேற்கணும். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமேனா? மரணத்தையே ஜெயிச்சிட்டார். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக தான் எனக்கு கிரியை செஞ்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? நல்லா மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நல்லா இந்த சந்தோஷத்தில் இருங்க. என் மனைவி நான் நினைப்பதை விட எனக்கு அதிகமாக தான் என் தேவன் கொடுத்துருக்க நீ நினச்சிட்டுனாவே உன் வாழ்க்கை சந்தோஷமாயிடும். என் கணவன் எனக்கு தகுதியே இல்லை, என் கணவன் என் தேவன் எனக்கு கொடுத்துருக்க என் கணவன் என் தகுதியை விட மேலானவர் நீ நினச்சிட்டுனாவே உன் வாழ்க்கை அவ்வளோ மகிமையாயிடும். உன் பிள்ளைங்களை கொடுத்து சந்தோஷப்படு. என் தேவனை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன செய்றாருனாக்கா, சபையில் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும். நல்லா கவனிக்கணும். இந்த சபையில் மகிமை வரணும்னாக்கா நீ சாட்சியா இருக்கணும், நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சர்ச்சுக்கு வர, இப்போ உதாரணத்துக்கு இப்போ புறஜாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளாம் இப்போ சர்ச்சுக்கு வரோம். எங்கப்பா போகிற? சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச்சுன்னா அங்கே யார் ஆராதிப்பாங்க? இயேசுவை ஆராதிப்பாங்கன்னு அவங்க நல்லாவே தெரியும். அப்போ உன் வாழ்க்கை அவங்க கண்ணு முடி எப்படி இருக்கணும்? என்னையா இவன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், இவனை பார்க்கும்போது எப்பவுமே கலகலன்னு இருக்கிறான், இவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உன்னை பார்க்கும்போது, புறஜாதியார் பார்க்கும்போது உன் சந்தோஷத்தை பார்ப்பாங்க பாருங்க. அதுதான் தேவனுக்கு மகிமை. ஆமென். நீ மூக்கால ஒழுவிக்குன்னு அழுதுக்குன்னு துக்கத்தோட வேதனையோட வர்றது தேவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. தேவன் மனிதனை படைத்ததுக்கான ஒரே ஒரு நோக்கம் அவருக்கு மகிமைக்காக. எல்லாம் அறிக்கை பண்ணு, என் தேவன் என்னை படைத்தது அவர் நாம மகிமைக்காக. நான் சந்தோஷமா இருப்பதே அவர் மகிமை. அவ்வளவுதான். நீ சந்தோஷமா இருப்பது தான் அவருக்கு மகிமை. சபையில வந்து கையை தட்டி பாட்டு பாடி உன் உணர்விலிருந்து ஆராதிக்க வேண்டும். உன் உணர்வில் ஆராதிக்கணும். இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் தைரியமா, ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். நாங்களோ அடிமையாக இருந்தோம். நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கும் எங்களை கொண்டு வந்தீர். ஆயி பட்டணத்தை முறியடிக்கும்படி நாங்கள் கடந்து போகிறோம். 36 பேர் வெட்டு விழுந்தான். 36 பேர் செத்து போயிட்டான். யுத்தத்துக்கு போய் அவளை மேற்கொள்ள முடியவில்லை. யோசுவா ஒரு ஜெபம் ஒன்று பண்ணாரு. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை கூட்டின்னு வந்தீங்க, எங்களை உங்க நாமத்துக்கு மகிமையாக. நல்லா கவனிக்கணும், உங்க நாமத்துக்கு மகிமையாக நீங்க எங்களை கூட்டின்னு வந்தீங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் சின்ன ஆயி பட்டணத்துக்கிட்ட 36 பேரை நாங்கள் பலி கொடுத்துட்டு நிற்கிறோம். யோசுவா அப்படியே வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவசனத்தில் விழுந்து கொண்டா தெரியுமா? அவர் ஒரு ஜெபம் பண்றார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். எத்தனை பேருக்கு தைரியமா இந்த ஜெபத்தை பண்ண முடியும் இன்னைக்கு? ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர். இன்னைக்கு நான் வெக்கப்பட்டு போய் கிடக்கிறேன்.
இன்னைக்கு கடன் பிரச்சனையோடு இருக்கிறேன், இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறேன். என்னை பார்க்குற மற்றவங்களுக்கு எங்கிருந்துப்பா உங்கள் நாம மகிமைப்படும்? நான் உம்முடையவன். உங்கள் நாமத்துக்கு என்ன பண்ணுவீங்க ஆண்டவரே நீங்கள்? நான் சர்ச்சுக்கு வரேன், கையில் பைபிள் எடுத்து என் குடும்பத்தோட என் தேவனை ஆராதிக்கிறேன். அப்போ நான் எப்படி இருக்கணும்? நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமாக எனக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் நீர். நாங்கள் எகிப்திலே பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தோம். ஐயோ, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, கொஞ்சம் ரிலீஃப் ஆனா போதும். ஆனால் நீங்க தான் நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்து பார்வோனை சங்காரம் பண்ணி முழுவதுமாக எகிப்தை விட்டே எங்களை வெளியாக்குனது நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமானது. ஆமேனா? அந்த எகிப்தில் கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்காதான்னு பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தோம். செங்கடலை பிளந்தீர், ஆச்சரியம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியை. ஆண்டவரே, வனாந்தரத்தில் 40 வருடம் மன்னா, ஐயோ, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியை. தூதர்களின் அப்பத்தை நாங்கள் சாப்பிட்டோம். வனாந்தரத்தில் தண்ணீரா, கண்மலையை பிளந்தீர், தண்ணீர் குடித்தோம். கசப்பான தண்ணீர் மதுரமானது. எங்களுடைய காலில் இருக்கிற செருப்பு தேயில, எங்களுடைய வஸ்திரம் பழசாய் போகல. பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னிஸ்தம்பம், வேர்வை ஒரு சொட்டு வரல. வந்திருந்தால் நாரி இருக்கும். கரெக்டாக வெதரை பக்கவாக மெயின்டைன் பண்ணி, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது நாங்கள் வெட்டுண்டு விழுந்து கிடக்கிறோமே, உங்க நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர்? கிறிஸ்துவினுடைய நினைவுகளில் எவன் ஒருத்தன் இருப்பானோ அவனால் மட்டும்தான் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும். ஆபிரகாம் சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு வந்தப்ப, ஆண்டவரே, அடியேன் பேச துணிகிறேன், ஒருவேளை 50 நீதிமான்ல இருந்தால் நீ அழிப்பீங்களா? ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் அழிக்காதீங்கன்றாரு. அந்த பவர் நமக்கு இருக்கு. என்னைக்கு எனக்குள்ளே கிரியை செய்கிற கிறிஸ்துவின் வல்லமையை நான் உணர்கிறேனோ, அன்றைக்கு தேவனோடு இருக்கிற அந்த உறவு பலப்படும். அப்பா கிட்ட கேட்குற, அப்பா, நான் உங்க பிள்ளை, நீ நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் எப்படி உங்கள் நாமத்துக்கு நீங்கள் என்ன பண்ண, நான் உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்கள் பிள்ளை. இப்போது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பூர்ண சர்க்குணராகிய பரமபிதா அவரிடத்தில் கேட்கிறவனுக்கு மீனை கேட்ட கல்யாடா கொடுப்பான், அப்பத்தை கேட்ட பாம்பா கொடுப்பான். நீ குடிப்பியா நீ உன் பிள்ளைங்களுக்கு? ஆனால் பரமபிதா மகிமையின் தேவன் அல்லவா, அவர்கிட்ட கேளுன்றாரு, அவரோட கூட உறவாடுன்னு சொல்றாரு, அந்த அன்பில் நீ இப்போ கலைன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, எரிகோ சாபத்தீடானது, அதில் ஒன்றும் எடுக்காதீங்க, என் நினைவை உன் நினைவில் வச்சுக்கன்னு நான் சொன்னேன். நல்லா கவனிக்கணும். உன் நினைவுகளை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உன் நினைவில் என்ன கொண்டு போ. உனக்குள்ளே கிரியை செய்கிற கிறிஸ்துவின் வல்லமை, உனக்குள்ளே கிரியை செய்கிற கிறிஸ்து இயேசுவின் வல்லமையை நின. உன் வழியை கிறிஸ்துவின் வழியாக கொண்டு போ. அவருடைய கல்வாரியை நினைச்சுப்பார். பாபிலோனிய சால்வையும் 200 சேக்கல் வெள்ளியும் 50 சேக்கல் பொன் பாலத்தையும் ஒருத்தர் எடுத்துக்கணும். அவன் நினைவில் என் நினைவு இல்லை. எத்தனை பேர் சொல்ல புரிஞ்சு போச்சு? கிறிஸ்து இயேசுவினால மாத்திரமே நான் அசைகிறேன்னா என் வாழ்க்கை ரன் ஆகுது, என் வாழ்க்கை ஓடுது. இன்ன வரைக்கும் எத்தனையோ பேர் வாழ்க்கையை ஆரம்பித்தவங்களாம் முடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்துவினுடைய வல்லமையை, கிறிஸ்துவினுடைய அன்பின் வல்லமையை உணராதனால்தான் எல்லாருமே அப்படியே போயிடுறான். நீ உணர்ந்துட்ட நித்திய ஜீவன் உனக்கு. ஆமேனா? தலைமுறை தலைமுறைக்கும் சபையாகி எருசலேமில், இந்த பரம எருசலேமில் மகிமையின் தேவனை நீ தரிசிக்கணும்னா, அவரை மகிமைப்படுத்தணும்னாக்கா, உனக்குள்ளே கிரியை செய்கிற கிறிஸ்துவின் வல்லமையை உணர்ந்து கொண்டு உன் வழி அல்ல அவர் வழி என்னன்னு நீ ஆராய்ச்சி பண்ணிட்டேனாக்கா நீ சக்ஸஸ். முடிஞ்சு போச்சு. உடனே ஆண்டவர் சொன்னார், இந்த மாதிரி ஆகான் வேலையை பண்ணிட்டான்டா, இந்த மாதிரி திருடி வச்சுட்டான், சாபத்தை எதுவுமே உள்ளே வச்சுருக்கிறான், எப்படிடா நான் உங்களுக்குள்ளே கிரி செய்ய முடியும்? உன் நினைவுகளை என் நினைவு வரணும், சிலுவை வரணும், கல்வாரி அன்பு வரணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அடுத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம்
அதில் 6லிருந்து வாசிக்கலாம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ண சொல்றாருங்க? நீ கூப்பிடு, அவரோடு உறவாடு, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன், நீ கூப்பிடுன்னு சொல்றாரு. துன்மார்கன் தன் வழி, நல்லா மைண்ட் வச்சு, துன்மார்கன் உன் நினைவுகள் தான் வழி. ஆமென். பாருங்க, எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், நீ பிளான் பண்ணணும். உன் நினைவுகள் தான் வழி. உன் நினைவை அப்படியே ஓரங்கட்டு உன்னால ஒண்ணுமே முடியாது. என்னை மட்டும் தியானம் பண்ணு, என்னை நோக்கி பார், உன் சிந்தனையில் என்னை கொண்டு வா. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு அதிகமாக தான் நான் செஞ்சிருக்கிறேன். மனசாட்சின்னு ஒன்று தான் தொட்டு பாரு, உன் சக்திக்கு மிஞ்சி தான் எல்லாமே. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? ஏன் மனுஷன் அழிறான் தெரியுமா? இந்த வல்லமையை உணராதவன் அழிறான், வல்லமையை உணர்ந்து கொள்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான். அவ்வளோதான். எத்தனை புரிஞ்சு போச்சு? துன்மார்கன் தன் வழி, அவன் நினைவுகளை நினைக்கிறான், அவன் வழியில் ஓடுறான். துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வேதத்தில் இதுதான் அவருடைய வழி. அவரை மட்டும் நீ சிந்தனை பண்ணி ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணு. உன்னை இதை பார்த்துட்டு உன்னை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணு. நீ யாருன்னு நீ அறிஞ்சிக்க. துன்மார்கன் தன் வழிகளையும் அக்கிரம் தன் நினைவுகளையும் சொல்லு. தன் அக்கிரமக்காரனே, உன் சுய புத்தியின் மேல சார்ந்து கொண்டு நீ ஓடுறல்ல, என்னால யான் பலன், யான் அறிவும், யான் பலனும் என் பலமும் அதல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பலனும் பரிசுத்த ஆவியுடைய பலமும். உன் நினைவுகளை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? நீ மட்டும் கூப்பிட்டு பாரு, ஏசப்பா ஏசப்பா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில். கிருபையின் காலம் இருக்கிறது. இன்று இந்த வினாடி வரைக்கும் கிருபையின் காலம் இருக்கிறது. கிருபையின் வாசல் அடைபடும் நேரம் சமீபித்து விட்டது. இதுதான் சமயம். இயேசுவே எனக்கு ரட்சிப்பை தாரும், எனக்கு மனமகிழ்ச்சியை தாரும்னு வாயை திறந்து கூப்பிடு, வாயை திறந்து கூப்பிடு. அவர் மனதுருகி, அவர் மனதுருகி, என்ன ஒரு பரிசுத்தர், பாவிகிட்ட வர முடியாது, ஆனால் உங்ககிட்ட வராரு பாருங்க. அவருடைய மனதுருக்கம் உங்ககிட்ட வராரு. வாலிப பிள்ளைகளே, இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்குதா? என்ன பிரச்சனை உனக்கு? அவரை நோக்கி கூப்பிடு. ஏசப்பா, எனக்குள்ளே கிரியை செய்கிறவரே, நன்மையை காணும்படிக்கு என்னோடு கூட வாங்க. அவர் உண்மையில மனதுருகிறார். மனதுருகி நம்முடைய தேவனிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை. எல்லாரும் கரங்களை தியானம் சொல்லுவோமா? அதான் நான் சொல்லிட்டேன், ஏசப்பா வருகைக்கு போகும்போது உன் பாவத்தை உன் கிரியெல்லாம் வச்சு உட்காந்துருக்காத. என்னை தேடி என்கிட்ட வந்தப்போ என்கிட்ட ஒரு நீதி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. எல்லாம் என் நீதி அவரே. ஆமேனா? அவரே என் ஷிட்கேனு. ஆமேனா? அவரே யெகோவா ஷிட்கேனு. அவரே என் நீதியாகிய கர்த்தர். அவர் என்னை மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். சொல்றாரு பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்றார். இப்ப கவனி, ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. நீ என்ன பண்ணுனா, உலகத்தின் நினைவுபடி நினைச்சு உன் வழியை உலகத்தின்படி எடுத்துன்னு போவ. இது வேணான்றாரு. என்ன பண்ணணும்? உன் நினைவை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு அப்படியே அவர் சமூகத்துக்கு வா. மெல்ல குரல்ல ஆண்டவர் பேசுவார். இந்த வேதத்தை அப்படியே தியானி, வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்து. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் நினைவு அப்படியே நீ நினைப்ப, என் வாழ்க்கை இப்படி அமைச்சிடலாமா, ஓ இங்க போனா சரியாயிடுமா, ஓகே இப்படி பிளான் போடலாமா, இல்லை இதை பண்ணலாமா, அப்படியே ஓரங்கட்டு வேதத்தை வாசி. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிறிஸ்து இயேசு நானே வழி. முழுக்க முழுக்க அவர் தான். தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்து. அப்படியே தியானம் பண்ணு. உன் பிரச்சனை அப்படியே 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 ஸ்டாப் பண்ணு. உன் பிரச்சனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல வசந்தத்தை வாசிச்சுட்டு அங்கே ஒரு வழி தென்படும். அந்த நினைவுகளை பார்த்து ஒரு வழி, இதுதான் தேவனுடைய வழி. ஓகே, இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் பணத்தை வாங்கணும், இப்படி தான் செலவு செய்யணும். எல்லாம் பைபிள் இருக்கு, இந்த வேதத்தில் இருக்கு, எல்லாம் வேதத்தில் இருக்கு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழி என் வழி அல்ல. உன் நினைவுகளில் என்னை கொண்டு போ. உனக்குள்ள கிரியை செய்கிற என்னுடைய வல்லமையை நீ உணர்ந்துக்க, உனக்கு சக்சஸ். உட்காந்து நல்லா வசந்த தியானம் பண்ணு.
நல்லா வசனத்தை தியானம் பண்ணி அவருடைய வழியை, ஓ இதுதான் தேவ வழியா, இதை இப்படி தான் செய்யணுமா, இதை இப்படி தான் பண்ணணுமா, தேவனுடைய பார்வையில் நடந்தால் உலகம் அப்படியே ஒன்று எதிர்க்கும். அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நீ தேவனுடைய வழியில் போன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லுவோமா? என்னை குறித்த என் தேவனுடைய நோக்கம், சித்தம், திட்டம் நான் நினைப்பதை விட பெரியது. கரங்களை தட்டி மகிழ்ச்சி செலுத்த முடியுமா? ஏய், உன்னை குறித்து சும்மா கொஞ்சோண்டு சின்ன 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 விஷயத்துக்கு நினைக்காத. என்ன நினைடா, உன்னை குறித்த என் நோக்கத்தை தூக்கிடுமே. ஆமேனா? அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு நம்ம சகோதரன் ஆரோன் பாலா பெருசெல்லாம் அவர் நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஒரே பாட்டு தான், என் தாய் உருவாகும் முன்னே எல்லாருடைய இருதயத்திலையும் கொண்டு போய் சேர்த்தது அவர். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே போனாலும் அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்கிறாரு, நான் குப்பை பொறிக்கின்னு இருந்தேன், நான் குப்பை எடுத்து என் தோல் மேலே வச்சுக்கின்னு என் குடும்ப தொழில் குப்பை பொறுக்கிற தொழில். ஆனால் ஆண்டவரே நீங்கள் நல்ல ஒரு பான்னு சொல்லி சண்டே கிளாஸை சொல்லி கொடுத்த பாட்டையெல்லாம் நான் பாடினேன், என் நினைவில் அவரை கொண்டு வந்தேன். என்னை குறித்து அவருடைய நோக்கம் எனக்கு வேற மாதிரி. இப்போ ஃப்ளைட்டில் பறந்துங்கிறாரு. ஆமேனா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான். நீ உட்காந்து நீ அந்த இடத்துல இதுதான் என் வழி, இதுதான் என் நினைவு, அந்த குப்பை தான், அடுத்த வேலை குப்பை எங்கே கிடைக்கும் அப்படியே பார்க்கல. அந்த நினைவுகளில் கிறிஸ்துவின் நினைவை கொண்டு போ. ஆமென். ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது, சொல்லினே போனவே நீ ஏகப்பட்ட சொல்லினே இருக்கலாம். நம்முடைய தேவன் மனுக்குலத்தை அவ்வளவாய் அவர் நேசிக்கிற, ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிற, ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன் நினைவு என் நினைவு இல்லை, நினைவு தான் நம்முடைய வழிகளை நிர்ணயம் பண்ணுகிறது. நீ நினைக்காம ஒன்று செய்யவே முடியாது, தெரியுமா? உன் நினைவுகள் தான் உன்னுடைய வழிகள். உன் வழியை வச்சு உன் நினைவு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த வழி நீ போகிற உன் பாதையில் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்னன்னாக்கா, நீ உனக்குள்ளே செயல்படுகிற, உனக்குள்ளே கிரியேட் செய்கிற கிறிஸ்துவின் வல்லமையை நீ உணர்ந்துக்குன்னு அவருக்கு நன்றி சொல்லலை. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கை வேறு லெவலில் போயிடும். இப்போ இந்த வழியை நல்லா உத்து பார்க்கணும். சீஷர்கள் சொல்லும்போது வழியை தான் கேட்குறாங்க. வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம். அதில் தோமா ஒரு நல்ல கேள்வி கேட்பார். 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், எவ்வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும். நான் தான்பா வழி, நான் தான் வார்த்தையாகி, நான் தான் மனுஷனா வந்திருக்கிறேன், மாம்சத்தில் வந்திருக்கிறேன், நான் தான் வழி. என் வாழ்க்கை அலசிப்பாரு, வேதத்தை அலசிப்பாரு, அதில் முழுக்க நான் தான் இருக்கிறேன். இந்த வழியை நீ புரிஞ்சுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக உன் பாதை செவ்வையாயிடும். ஆமேனா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த வழி ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கவனிக்க பார்க்கலாம். உன் வழியில் நீ போனனா உன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாது. உன் வழியில் கர்த்தருடைய வழியை கொண்டு போ. அவர் என்ன செய்கிறார், அவருடைய பரிசுத்தம் என்ன? நீ வேதத்தை வாசித்த தான் புரியும் உனக்கு. உட்காந்து வேதத்தை வாசித்து சபையில் கொடுக்குற உபதேசத்தை தியானம் பண்ணி கிறிஸ்துனா யார் என்கின்ற ஒரு பிக்சரைஸ் உன் மைண்டுக்குள்ளே, உன் சிந்தனைக்குள்ளே வந்துடணும். கிறிஸ்துனா யார்? உன் நினைவுகளில் கிறிஸ்துவ உட்கார வச்சிடணும். உன்னுடைய மைண்டில் இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே கிரியேட் செய்கிற, வல்லமையாய் கிரியேட் செய்கிற அந்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சிந்தனைகளை உட்கார வச்சுட்டுனா உன் வழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். நீதிமொழிகள் 3:6 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3:6. வேகம் வேகம். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழியில யார் நினைப்பு இருக்கணும்? எல்லாம் கவனிங்க. உன் வழியில யார் நினைவு இருக்கணும்? இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம பார்த்துட்டோம், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை எது? இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, அவருடைய கல்வாரி அன்பு. இப்போ என்ன நடக்குதுன்னா,
உன் வழிகளில் அவரை நினை. உன்னுடைய நினைவுகளில் வேதம் இருக்கட்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிரு. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உனக்குள்ளே அவர் கிரியை செய்ய வல்லமை உடையவர். இந்த வழி ஒன்று சொல்லவா, எல்லா பிரச்சனைக்குமே உன்னுடைய எல்லா போராட்டத்துக்கும் உன்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் இந்த வேதத்தில் மட்டுமே தீர்வு. 119 சங்கீதம் அதில் 128வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும், எல்லாவற்றை பற்றியும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தீர்வுகள், அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் வரக்கூடிய எல்லா தீர்வுகளும் இந்த வேதத்தில் இருக்கு. எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். என்ன வழியை வெறுக்கிறேன்? எந்த மனுஷனும் பொய், என் வழியை நான் பிளான் போடுறேனே அந்த பிளானுக்கு தூரம் போட்டு காலையில் எழுந்து அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் எழுந்து போய் உட்காந்து, நான் கடந்த வாரம் வாலிபர் கூடுகையில் வாலிபர் பிள்ளைகளை சொல்லி கொடுத்த வசனத்தை எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லி, எப்போ ஒரு வசனத்தை வாசி, அந்த வசனத்துக்கு உன்னை அப்படியே அப்பீல் பண்ணு. இந்த வசனத்தின்படி நான் எப்படி இருக்கிறேன், இந்த வசனம் என்ன மெசேஜ் கொடுக்குது, என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன பேசுகிறாரு. ஓகே, வசனம் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. இந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்றாறு போல் என்னுடைய மைண்ட் எப்படி இருக்குது, என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அப்படியே உன்னை அப்பீல் பண்ணு. எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஆமென். இந்த வழியை நீ ஆராய்ந்து பார்த்தனாக்கா எல்லா விதம் உன் பொய் வழியை, இது மனுஷன் வந்து பொய்யன், எந்த மனுஷனும் பொய்யனே, நீ போகிற திட்டங்கள் உனக்கு வாய்க்காது. எல்லாம் வாய்க்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே. நீ உட்காந்து அவருடைய வல்லமையை மாத்திரம் தியானம் பண்ணு. உன் நினைவில் அவரை கொண்டு வந்துடு, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணுறதுன்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிரு. ஏன் அப்படி சொல்லுது? ஆபிரகாமை ஏன் அப்படி அழைத்தார் தேவன்? ஆபிரகாமுக்கு ஏன் அதை இப்படி செய்தார்? அப்புறம் ஈசாக்கு ஏன் இப்படி செய்தார்? எலியாவை கொண்டு ஏன் இப்படி செய்தார்? இதனுடைய அர்த்தம் என்ன? இது எல்லாமே கிறிஸ்து தான். இதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே கிறிஸ்துவே. இன்னொரு வசந்த வாசிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனம். வேகம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை சொல்லுங்க. வழி என்னதுங்க? நம்ம வார வாழ்க்கை தான் வழி, நம்ம போகிற பாதை. உன் வழி எப்போது வாய்க்கும்? உன் நினைவுகள் தான் வாய்க்கும். உன் வழியை ஒப்பு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் நினைவுகளில் கிறிஸ்துவ நிரப்பு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. யார் மேல் நம்பிக்கையாரு? கர்த்தர் மேல நம்பிக்கையாரு. அவரால் தான் எல்லாம் கூடும். ஆமேன். என்னால் முடியாத ஆண்டவரே, எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை நீங்கள் தான். நீரே சர்வ சிருஷ்டிக்க முந்தின பேரு. அவர் மேல் நம்பிக்கையாரு. காரியத்தை சொல்லுங்க. காரியத்தை அவரே சொல்லுங்க. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். கையை தட்டி. என்ன வரைக்கும் வாய்க்க செஞ்சவர் அவர் தான். இனிமேலும் வாய்க்க செய்ய போகிறவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமேனா? ஆனால் நீ என்ன பண்ண, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்துடணும். ஆண்டவர் நான் என்ன பண்ணுவேன், கம்முன்னு உட்கார, அவர் பேசுவார். நம்ம என்ன பண்ணுறோம், ஜபத்தில் அநேக வேலைகள் நம்ம பார்த்து நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் கொடுத்துட்டு கம்முன்னு வந்துடுவோம். அவர் மெல்லிய குரலில் பேசுவார். அப்படியே மெல்லிய குரலில் நம்மோடு பேசுவார். அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து வரணும். நல்லா கவனிங்களேன். இப்போது தாவீது ராஜாவாக இருந்தார். தாவீதுக்கு பிற்பாடு நிறைய தாவீதுக்கு பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க அடுத்த ராஜா யாருன்னு இப்போ அதோனியா இப்போ நிறைய பேர்லாம் எழுப்புனாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்னா, சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோன் எப்படிப்பட்டவனா, ரொம்ப சின்ன வயசு. அப்படி சொன்னார், நான் ஒரு சின்ன பாலகன், எனக்கு போக்குவரத்து அறியாதவன்னு சொல்கிறாரு. ஆனால் நல்லா கவனிங்க, இப்போ ஆண்டவர் சாலமோனுக்கு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஏன் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுத்தார் ஆண்டவர்னா, சாலமோனுக்கு நல்லா தெரிந்திருந்தது, என் தேவன் தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு, அவருடைய பலியினால் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது என்கின்ற வெளிச்சம் சாலமோனுக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் ராஜாவை ஆனதும் இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன், அவருடைய வழி சத்தியம் ஜீவனை அறியணும். அதனால தான் அவர் என்ன செய்தார்னா, அவர் ராஜாவை ஆனதும் கிபியோனில் போயிட்டு 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டு கிறிஸ்துவனுடைய சாயலை, கிறிஸ்துடைய நிழலாட்டத்தை அங்கே செலுத்தி கம்முன்னு நின்னார். இப்போ வந்தார். உனக்கு என்ன வேணும் நீ நினச்சி சொல்லுப்பான்னாரு. உன் நினைவு என்னன்னு சொல்லுப்பான்னாரு. இப்போது உன் நினைவில் நான் வந்துட்டேன். 1000 பலியை செலுத்திட்டு நிற்கிற நீ. ஏன்னா இந்த பலி தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு.
உனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, இந்த பலி என்பதை குறித்த சிந்தை உனக்குள்ளே இருந்துச்சு. உனக்கு என்ன வேணும் சாலமோன்? உன் நினைவு என்ன சாலமோன்? நம்ம கிட்ட கேட்குறாரு. கடவுள் நம்மை குறித்து எவ்வளோ பெரிய எண்ணம் இருக்கும் தெய்வத்துக்கு. ஆனால் நீ என்ன நினைக்கிற சொல்லு சாலமோன். நம்மோடு கூட இணைந்து செயல்பட, நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து செயல்பட தேவன் விரும்புகிறார். அப்போ சாலமோன் சொல்லுவார், இல்லை ஆண்டவரே, இந்த யாராலமான ஒரு ஜனத்தை நியாயம் விசாரித்துக்க எனக்கெல்லாம் முடியல, சின்ன பையன், நான் போக்குவரவு அறியாதவன், அதனால் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற அந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டார். ஏன் கேட்டால் தெரியுமா? நீங்கள் தான்பா ராஜா, நீங்கள் தான் அந்த பலி, நீங்கள் தான் ராஜா. இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான இந்த ஆசாரியத்துவம் அவங்க அப்பாவுக்கு இருந்துச்சு, தாவீதுக்கு. அதனால தாவீதை கர்த்தர் மகிமையாய் தூக்கி நிறுத்தினார். ஆடுகளின் பின்னே போய் கொண்ட உன்னை என்னுடைய ஜனத்துக்கு அதிபதியாக்கினேன் என்று சொல்லி தாவீதை உயர்த்தினார். அதே சிந்தை இந்த மெல்கிசேதேக் அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர். அவர் அடிக்கப்பட்டார், அவரே ஆளுகை செய்கிறவர் என்கின்ற வெளிச்சம் சாலமோனுக்கு கிடைச்சது. இந்த இஸ்ரவேல் என்கின்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற இந்த ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானம் எங்கே வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டார், அப்போ உன் நினைவுகள் என் நினைவா வந்துருச்சுடா. ஆமென். சாலமோன், உன் நினைவுகள் என் நினைவா வந்துருச்சு. அதனால நீ நினைச்சதுக்கும் நீ கேட்டதுக்கும் அதிகமாக தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கையை தட்டி அவருக்கு மேல் செலுத்துவோமா? எடுத்து வாசிங்க. நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி சாலமோனுக்கு ஆசீர்வாதத்தை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுத்தார் என்கின்ற அந்த வசனத்தை மட்டும் வாசித்து பார்க்க போறோம். நம்ம 11 வாசிங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால். எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். என்ன கேட்டார் அவர்? சாலமோன், உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்கான ஞானத்தை எனக்கு தாரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவரீர் நீர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமென். இந்த சிருஷ்டிகளை மீட்டுக் கொள்வதற்காக, உம்மால் படைக்கப்பட்ட எங்களை மீட்டுக் கொள்வதற்காக நீரே பலியானீர். அதுதான் 1000 சர்வாங்க பலி செலுத்திட்டு, நீரே பலி, நீரே ராஜா, நீரே சிலுவையை சுமந்தவர், நீரே சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் வீற்றிருக்கிற மகாராஜா, உம்முடைய ஜனத்தை உம்மை போல நியாய விசாரணை என்ற எண்ணம், அந்த கிறிஸ்துவினுடைய வழி, கிறிஸ்துவனுடைய அந்த நினைவுகள், அந்த நீதி, அந்த ஞானத்தை கேட்டபடினாலே கர்த்தரே பூரிப்படைந்தார். ஓகேடா, உன் நினைவுகளை என்ன வச்சுட்ட? உன் நினைவுகளை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கிற. நான் தான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரிய ராஜா என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அதனால உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத. எல்லாம் கவனி. நீ கேட்கல, ஆனா உன்னை குறித்த என் சித்தம் இதுதான். ஆமென். அதான் சொல்லிட்டாரு, உன்னை குறித்து நீ கொஞ்சமா தான் எடை போடுவ. உன்னை குறித்து நீ கொஞ்சமா தான் எடை போடுவ. ஆனால் உன்னை எந்த நோக்கத்தில் நான் படைத்தேன் என்றால், நீ ஐஸ்வர்ய சம்பன்னாக இருக்க வேண்டும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அதுவும் சாதாரணமெல்லாம் கொடுக்கல. உனக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மகிமையில், உன்னை இப்படிப்பட்ட ராஜ்யத்தில் அடிச்சுக்கிறவன் ஒருத்தனும் கிடையாது. என்னையா இது? நம்ம குறித்த தேவனுடைய நோக்கமெல்லாம் அவ்வளவு பெருசு. நீ உன் மாம்சத்திலேயே உலகத்தை பார்த்துக்கணும், மாம்சத்தின்படியே திங்க் பண்ணி ஏமாந்து உட்காந்துங்கிறோம் நம்ம இன்னைக்கு. சொல்றாரு பாருங்க, உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். ஆமேனா. இதாங்க அவர் மேல அன்பு கூறுறது. கிறிஸ்துவின் மேல அன்பு கூறுதுன்னு என்னது? 1 யோவான் நிருபத்தில் பார்க்குறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அன்பு. ஆமேன். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அன்பு. அவருடைய வசந்த தியானம் பண்ணு.
தியானம் பண்ணவே எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே மகிமைக்குள்ளே வந்துடும். நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே எல்லாமே வர ஆரம்பிக்கும். தேவன் அப்படிப்பட்ட மகிமையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லமையும் நம்முடைய ஆயுசு நாட்களில் நீடித்திருக்க செய்கிறார். நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கிறார். அன்னாள் கேட்டாங்க, அன்னாளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்கானாவுக்கு 2 மனைவி, பெனினால் அன்னாள். பெனினாளுக்கு பிள்ளை இருந்துச்சு, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. பெனினால் அன்னாளை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏளனமாக பார்க்குறா. என் பிள்ளைங்களாம் பார்த்தியா, பொடி கொட்டி பொடி மலடி என்னென்ன பேசுனாங்களோ அந்த அம்மா. ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா நொறுக்கப்படுறாங்க. அன்னாள் நேராக தேவ சமூகத்துக்கு போனாங்க. தேவ சமூகத்துக்கு போய் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க, வாயை திறக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அந்த ஆண் பிள்ளையை நான் உமக்கே கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னா, நசரேயனா கொடுப்பேன். தேவனுடைய நசரேயன் நீரே என்கின்ற வெளிச்சம் அந்த அம்மாவுக்கு எப்படி கிடைச்சது? இயேசு கிறிஸ்து நசரேயன் என்னப்படும், அதான் வழி. நல்லா கவனிக்கணும். நீ பாட்டு ஒன்று நினச்சிக்கிற, நீயா நினச்சி செலுத்தக்கூடாது. காணிக்கைகள் அல்லது மற்ற காரியங்கள் எல்லாமே நீயா செலுத்தக்கூடாது. அது தேவனுடைய வழியாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவை பற்றினதாக இருக்க வேண்டும். மையமே கிறிஸ்து. நசரேயன் என்கின்ற கான்செப்ட் இந்த அன்னாளுக்குள்ளே எப்படி வந்துச்சு? அதுதான் கிறிஸ்துவின் வழி. அதுதான் அவர்களுக்குள்ளே செயல்படுகிற கிறிஸ்துவின் வல்லமை. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கிறிஸ்துவின் வல்லமை. அவரே எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். எடுத்து வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை மாத்திரம் வாசிக்க நேரம் இல்லை. 11 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி. சொல்லுங்க, என்ன நினைங்கப்பா, என்ன நினைங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய நினைவில் கிறிஸ்துவை கொண்டு வராங்க. ஆமென். ஏசப்பா என்ன நினைங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைங்கப்பான்னு உன் நினைவில் கொண்டு வந்துட்டாவே அவருடைய நினைவுகள் உன்னை மகிமையாய் நடத்தும். ஆமேன். ஏன்னா அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். அவர் நினைப்பெல்லாம் ஊமேல தான். ஆமேனா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை கரம் பிடித்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை மட்டும் சிந்தனையில் கொண்டு வா. அப்பா நீங்க நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். சவரகன் கத்தி படுவது என்ன அர்த்தம்? அவன் நசரேன். நசரேன் என்றால் தேவனுடைய பரிசுத்தன். தேவனுடைய பரிசுத்தர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேனா. அவரே மேசியா. அப்படி டாக்டரின் உள்ள வரணும். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும். உள்ள போயிட்டு பிச்சு மேயணும். கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது என்கின்ற உணர்விலிருந்து நமக்கு நினைவுகள் வர வேண்டும். அந்த வழியில கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிள்ளைய தேவன் கொடுத்தார். நல்லா கவனிங்க. இந்த அம்மா சொல்லுவது பிள்ளை வந்ததும் வாசிங்களா 19:19. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தார். எல்லாம் கர்த்தர் சொல்லுங்க. யார் நினைச்சார்? ஆண்டவர். என்ன அவருடைய நினைவுகளில் நாம் இருக்கிறோம். ஆமென். அவர் நினைவுகளில் நான் இருக்கிறேன் என்ற நினைவு எனக்கு வருது பாருங்க. இதுதான் அவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை. அவர் நினைவில் தான் நான் இருக்கிறேன். நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகள் என்னது என்று எனக்கு தெரியும் என்பதை நீ நினைப்ப பாரு. அப்பவே உன் சூழ்நிலை எல்லாம் மாறிடும். இந்த சூழ்நிலையை மாற்றுவது நான் அல்ல, என் வல்லமை அல்ல, என் பலன் அல்ல, என் கர்த்தர் நினைத்தல்னார். இந்த அம்மா போய் என்னை நினைங்கப்பான்னு சொல்லி என்னை நினைக்கிறவரை நான் நினைத்தேன், என்னை காண்பவரை நான் கண்டேன். எல்ரோயின்னு பேர் வச்சிட்டாங்க ஆகார். என்னை நினைப்பவரை நான் நினைத்தேன், என் வாழ்க்கை மாறினது. ஆமென். வாசிங்க. நம்ம என்ன பேர்? சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். என் பைக் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் மனைவி கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என்னுடைய ஆகாரம் என்னுடைய சம்பளம் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் வேலை கர்த்தரிடத்தில் கேட்டேன், என்னுடைய ஆரோக்கியம் கர்த்தரிடத்தில் கேட்டேன். அப்படி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒன்னொன்று சாட்சியா இருக்கணும். என் கர்த்தர் கொடுத்தார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதி. எதுக்கு மூக்கால இது உட்காந்துக்கிறீங்க? வந்து தேவ சமூகத்துக்கு வந்து எவ்வளவு சந்தோஷமா துதிக்கணும். கர்த்தரிடத்தில்
கர்த்தரிடத்தில் கேட்டேன். ஒன்றும் கர்த்தர் கொடுத்ததுங்க, கர்த்தரிடத்தில் கேட்டேன். அதே போல் எத்தனை அந்த பிள்ளைய தேவனுடைய பரிசுத்தனாக நசரேனாக அங்கே ஏலியன் சமூகத்தை விட்டுட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. கர்த்தர் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணார் பார்த்து தெரியுமா? வாசிக்க 2ஆம் அதிகாரம் 20. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியை ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரர்களையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். அந்த அம்மா கேட்டது திருப்பில்ல, ஒரு ஆண் பிள்ளை கொடுங்க ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் கொடுத்தது எத்தனை? 3 ஆண் பிள்ளை 2 பெண் பிள்ளை. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக தான் உனக்குள்ளே கிரியை செய்வார். இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை பிறக்கும் 2 பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு? என்னை படைத்தவருக்கு தான் எல்லாம் தெரியும். என்னை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்குது எனக்கு எப்படி தெரியும்? நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், அப்படி வேதத்தை இரவும் பகலுன தியானித்து அப்படி வழிகளை நான் ஆராய்ச்சி செய்வேனே ஆனால் என் காரியங்களை அத்தனையும் வாய்க்க செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இவ்வளவு காலம் உங்கள் வாழ்க்கை எப்படி போச்சு விட்டுருங்க. இன்னைக்கு போய் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை அப்படியே மெல்ல அலசுங்க. இவ்வளவு காலம் நான் என்ன தவறு செய்தேன்னு பாருங்கள். ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன தவறு செய்தேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. என் வாழ்க்கை குறித்து நான் திட்டம் போட்டேன், அது வேஸ்ட். ஆண்டவரே, என்னை படைத்த நீர்தான் என்னை குறித்த ஒரு முழுமையான திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வேதத்தை ஆராய்ந்து எனக்குள்ளே இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான கிரியைக்கும் காரணம் என் கிறிஸ்து இயேசு. ஆமென். அவரே என் வழி, அவரே என் சத்தியம், அவரே என் ஜீவன், எல்லாம் கிறிஸ்து இயேசுவே. அப்படி ஒன்று நம்ம ஒரு பாதத்தில் வைப்போமே ஆனால் நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களே அவர் செய்கிற தேவன். இப்படி பார்த்துக்கினே இருக்கலாம், இப்படி பார்த்துக்கின்னு போயினே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. அதனால் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் நான் அதெல்லாம் மறந்துடுங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வழியை இன்றைக்கி நான் மறந்துட்டேன், உங்கள் வழியில் நான் வரேன், உங்கள் வழி என்ன என்று நான் ஆராய்ச்சி செய்கிறேன், என்னை குறித்து உங்கள் சித்தத்தை அந்த வழியில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்று என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா எல்லா விதமான துன்பத்தையும் எல்லா விதமான கண்ணீரையும் துடைத்து நம்மை களிப்பாக சபையில் தலைமுறையாக மூலியமாக தேவன் மகிமைப்பட வல்லமை உடையவர். ஆமென். தலைமுறைனா இங்கே மட்டும் அல்ல, நித்தியத்துக்கும் அந்த பரம எருசலேமில் வைத்து உன்மூலியமாய் தேவன் மகிமைப்பட வல்லமை உடையவர். அப்படியானா நீ கண்டிப்பாக நீ மகிழ்ச்சியாக இருந்து தான் ஆகணும். மகிழ்ச்சி தான் துதி. தேவனை குறித்த அந்த மகிழ்ச்சி தான் துதி. நீ கண்ணீரோடு இருக்க வேண்டும் என்று தேவ சித்தம் அல்ல. உன் மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை படைத்தார். சாலமோன் எதிர்பார்க்கவே இல்லை ஐஸ்வர்யத்தையும் மகிமையும். சாலமோனுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார். அவருடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கத்தி புத்திரர் எல்லாம் அவர்கிட்ட போனாங்க. ஏன்னா ஞானிகள்லாம் கிழக்கத்தி புத்திரர் தான், இந்தியாக்காரன் தான், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸு இவெல்லாம் போகிறான் அவரை பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தினார் என்று சொன்னால் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்யணும்னாக்கா கிறிஸ்துவ அறியணும், நாம் உணரணும், அவரை தியாலஜி தெரியணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், கிறிஸ்து இயேசு. எதற்காக இந்த வேதத்தில் இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இதற்கும் கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அந்த வழியை அறியணும். அந்த வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம நிற்கும்போது நிச்சயமாக நம்மை குறித்த தேவ திட்டம் 100% நிறைவேற்ற அவர் வல்லமை உடையவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படிடலாம். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு பரலோக பரம பிதாவே எல்லாம் ஜெபம் பண்ணலாமா?